Now this is over. Next here now joining these two ஒரு bead add பண்ணுங்க. Add one bead. See the wire is here, so I'm inserting it here. இங்கே இருக்க wire இங்கேருந்து எடுத்து opposite sideல insert பண்ணுறேன். I'm inserting it on the opposite side. Now again add one bead. And intersect. Again add here one more bead. Right, again add one bead. See, likewise you have to join 1 2 3. So when you're doing the fourth side, we will see what to do next. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாலு சைடும் இப்படி ஃபுல்லாக மூடிட்டே வரணும். இது ஒன்றும் மூடலை, இந்த சைடில் மூடிட்டு அப்புறம் எல்லா சைடும் மூடிட்டு வரணும். இந்த நாலாவது பக்கம் மூடும்போது மட்டும் என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். Fourth side when you're closing, I will tell you what you should do. Please close all the other sides the same way. Add one bead, intersect, add one bead, intersect, then insert inside both the side wires. Let's see after finishing. முடிச்சிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பண்ணியாச்சு. I finished this side, this பக்கம், இந்த பக்கம், this side. We have finished 3 sides. Now we have come to the fourth side. Fourth side, there's a gap here. இங்கே கேப்பில் இந்த மாதிரி சன்மைக்கா எடுத்திருக்கேன். இந்த சைடில் ஒன்று ஒட்டியிருக்கேன். ஸோ இங்கே மெஷர் பண்ணும்போது நான் இங்கேருந்து இது வரைக்கும் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். I measured from here to here the size of the plywood. Now this is சன்மைக்கா. சன்மைக்கா வந்து நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல மட்டும் நான் இந்த மாதிரி குட்டியாக உள்ளே வந்து ஒட்டியிருக்கேன் அதை. ஸோ இது காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக தான் நான் இங்கே வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து உள்ளே போட்டுடணும். இது வந்து இந்த ஓப்பன் பீஸ் வந்து இந்த சைடுக்காக வரணும். ஸோ உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது திருப்பியும் வந்து இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நவ் we have inserted inside. The same way how we close this side, we need to close this also. So we'll finish and then see the next step.
ஸோ இப்போ நம்ம 4 பக்கமும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். Now we have finished joining all the 4 sides and we have kept the sunmaker also inside. Next, this has been joined, this has been finished. Next, this pedal portion, make like this 1 2 3 4 5 by 4 1 2 3 4 one piece like this. இந்த மாதிரி 5க்கு 4ன்னு ஒரு சின்ன பீஸ் போட்டுட்டு இதை வந்து இங்கே பெடல் மாதிரி இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும் பெடல். This is like the pedal, we need to join it over here. Okay, we'll join and see the next step. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும். இது வந்து இந்த ஃப்ளவர் மேக்கிங்கில் வரும் இந்த ஸ்ட்ரிங், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். I'm taking this string. This is a flower making string which I am using. Add 42 beads inside this. Any color beads you want. This is for the wheel of the tailoring machine. Add 42 beads like this. நான் இந்த கம்பியில் இப்போ வந்து 42 மணி கோக்கணும். இது வந்து அந்த மிஷினில் வர வீலு. இப்போ நான் ஏற்கனவே 42 கோத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கோத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இதை அப்படியே நம்ம கம்பியை வந்து எக்ஸ்ட்ரா கம்பியை அப்படியே சுற்றி விட்டுறணும். கட் பண்ணதையும் இந்த இடத்துலையே அப்படியே சுற்றி விட்டுறணும். This cut portion also I am just rotating around here. ஓகே, இதெல்லாம் நம்ம இது வெறும் இதுதான், இதை கட் பண்ணிடலாம். Right now this is ready. நெக்ஸ்ட்டு ஒரு வயர் எடுத்துக்கோங்க. Take a wire, take 6 beads, add 6 beads, ஆறு பீட் ஆட் பண்ணிவிட்டு இதை இன்டர்செக்ட் பண்ணிடணும் 6th பீடில்.
After adding 6 bead, we have to intersect like this. Now see that the ends are almost even. Now here one now I'm going to add here 5 beads. I've added 5 beads. 5 bead கோர்த்துட்டேன். இப்போ இதை என்ன எடுத்துட்டு பண்ணணும்னா 5 bead கோர்த்துட்டு இது மேலே வச்சிடணும், அடியில் வைக்கணும். ஸோ இது அடியில் இருக்க வயரு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இந்த 5 பீடில் ரிவர்ஸில் கோக்கணும். So see, I'm just putting this around this gap and I'm again inserting in the same 5 beads. So now I'm starting with this end, this knotted end. I'm starting. Tighten the wire. இப்போ நான் இதை டைட்டன் பண்ணிட்டேன். அடுத்தது இது ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம டைட்டன் பண்ணணும். அதே மாதிரி இதில் 5 பீடுக்கு வருங்க. திருப்பி 5 கோர்த்துருக்கேன். திருப்பியும் இதை கீழே இருந்து திருப்பி மேலே வரணும். இப்போ இதை வந்து 1 2 3 4 5 6 7 பீட்ஸ் தள்ளி நம்ம போடணும்.
கரெக்டாக 7 பீட்ஸ் தள்ளி வரணும். லாஸ்ட்டில் முடிக்கும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீடில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து நீங்கள் 5 பீட்ஸ் போட்டுட்டு 3 6 7 7th பீடில் வந்து நீங்கள் இப்படி ரிவர்ஸில் போட்டு திருப்பியும் இதை ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் டோட்டலாக வந்து 6 பண்ணணும். 1 2 3 4 5 6 பண்ணணும் நம்ம டோட்டலாக. இப்போ வந்து நம்ம 2 பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 4 பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணாமல் இதை எடுத்து நம்ம அந்த இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சைடில் தான் நமக்கு இந்த வீல் வரும். இந்த கம்பி தெரியுது, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சு இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கேயும் இங்கேயும் அதேமாதிரி இந்த சைடில் ஒரு ஒயர் வச்சுருக்கு, இதை வைத்து இங்கே டைட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு மிஷின் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ டைட்டன் திஸ் ஒயர் வித் திஸ் லெக் ஹியர் அண்ட் டைட்டன் திஸ் ஒயர் வித் திஸ் லெக் ஹியர். இந்த காலில் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். ஓகேயா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓகே, நம்ம இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இதை டைட்டன் பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம் அடுத்த ஸ்டெப். வில் ஃபினிஷ் திஸ் ஸ்டெப் அண்ட் தென் see the next step. Next we are going to do the belt for the machine. இப்போ we finish this attaching the tire. I told to attach the 6x5 to the bottom for the pedal. That is also done. இப்போ நெக்ஸ்ட் செயின். நம்ம இந்த இது அட்டாச் பண்ணிட்டோம். இது அதே மாதிரி இது ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே மேலே இருக்க வாரு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம போடும்போது இந்த இடத்துல கேப் விட்டு தான் நம்ம ப்ளைவுட் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப் வழியாக இந்த ஒயரை வந்து அந்த சைடுக்கு விடணும். நம்ம அதுக்கு தான் நம்ம சென்டரில் வந்து கேப் விட்டு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது கீழே இழுத்துட்டோம். இப்போ இங்கே மேலே வந்து ஃபுல்லாக பீட்ஸ் எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கு அந்த அளவுக்கு பீட்ஸ் கோத்துருங்க. நான் இவ்வளோ கோத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் கோக்கணும். fill up beads till you reach the other side, full side. There's a gap in the Sanmaika when we insert it. Through that gap only we are inserting this beads, the wire. This wire we are inserting through the gap. That is why we didn't put plywood for the full size. So இப்போ next இந்த சைடுக்கு we are going to insert the same side here. The same gap is here also. We are inserting it and pulling it.
இங்கே இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது, ஸோ இன்னும் 2 பீட்ஸ் ஜாயின் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது நம்பர் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் சீட் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது நான் 2ஆம் நம்பர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். For this I've used 3 mm beads, but here I'm using 2 mm beads for this. You can either use 2 mm beads or you can use even seed beads, which is smaller in size. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது ஃபுல்லாக மணி கோர்த்து இந்த ஒயரு கீழே கொடுத்து அடியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் இந்த பிங்க் ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். 2 சைடும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு இப்போ இந்த லாஸ்ட்டில் ஃபுல்லாக வெறும் சும்மா அப்படி இன்சர்ட் பண்ணி தான் விட்டுருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. See here, after inserting the beads in this wires, I've just inserted below and it has come down. Here I've just inserted the beads continuously on both the sides. Now this is the end. I'm just going to make a small knot. Make a tight knot. That's all, it's over. Now we just need to insert the wire. Instead of directly cutting, insert the wires inside the bead. அவ்வளோதான், இப்போ முடிச்சு போட்டுட்டோம். We made the knot, so we are going to insert. முடிச்சு போட்டாச்சு. இப்போ இந்த வயர் எடுத்து டைரெக்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மொனை வெளியே வந்துடும். அதுக்காக இந்த பீட்ஸில் கொஞ்சம் விட்டுட்டு அதேமாதிரி அந்த சைட்லேயும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் மிஷின் ரெடி ஆகிடுச்சு. So now the tailoring machine is ready. Hope you liked it. If you have any doubt, please message me. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த காலெல்லாம் இப்படி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே தள்ளி விடுறேன், அதில் ஒன்றும் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம். அது
இதே மாதிரி 4த்துக்கும் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. சென்டருக்கு இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கும் இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த சைடும் 2 இருக்குது, அதுக்கும் இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. We will see in the next video. இது வந்து இதில் வந்து நீடில் போடுறோம். அதுக்கு ஒரு டூத் பிக்கை வந்து நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா போதும். வச்சுட்டு பேலன்ஸ் கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். Just keep a toothpick there for a needle and cut the extra.